எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம அடிக்கடி நீங்கள் இல்லை நம்ம அடிக்கடி நினச்சிக்குவோம், ஐயோ கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நீ எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று செய்கிற, ஏன் உனக்கு மட்டும் என் மேலே இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி, ஏன் உனக்கு எப்போ பார்த்தாலும் நீ இப்படி பனிஷ் பண்ணுறியே, உனக்கு கண் இல்லையா, ஏன் உனக்கு இரக்கமே இல்லையா, அப்படிலாம் நம்ம நினச்சிருப்போம். உண்டா இல்லையா? அப்படி தான். ஆனால் எதற்காக நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு கொஞ்சம் நிலங்கள் இருந்தது. அதில் அவர் பயிரிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். விவசாயிகள் வாழ்க்கை தான் எப்பயும் போராட்டமாச்சே. மழை வர வேண்டிய காலத்தில் மழை வராது, காற்றடிக்க வேண்டிய காலத்தில் காற்றடிக்காது. இப்படி எப்போ பார்த்தாலும் அவங்க வாழ்க்கை பிரச்சனையிலே ஓடும். அந்த விவசாயி ரொம்ப கோபம் அடைஞ்சு கடவுளை பார்த்து, ஏன் உனக்கு இப்படி, மழை வர வேண்டிய நேரத்தில் மழை வர வைக்க மாட்டேங்கிற, காற்றடிக்க வேண்டிய காலத்தில் விதை தூவுறப்ப காற்றடிக்கணும், காற்றடிக்கலை, வெயில், இப்படி ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா பேசாமல் அந்த பொறுப்பை, விவசாயத்தை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியலன்னா பேசாமல் அந்த பொறுப்பை ஒரு விவசாயிக்கிட்ட கொடுத்துரு, ஏன் உனக்கு இப்படி தெரியாத வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக கடவுள்கிட்ட சண்டை போட்டாராம். நம்ம கூட செய்வோம்ல, தெரியலன்னா வாயை மூடிட்டுரு, எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நல்லா தெரிஞ்சவங்க கையில் கொடுக்க வேண்டியதானே, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி தான். உடனே கடவுள், சரிப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, இனிமேல் உன்னோட இதை நீயே பார்த்துக்கோ, உன்னோட விவசாயத்துக்கு எப்போ மழை வரணுமோ வர வச்சுக்கோ, எப்போ வெயில் அடிக்கணுமோ அடிக்க வச்சுக்கோ, எப்போ காற்றடிக்கணுமோ அடிக்க வச்சுக்கோ, எல்லா பொறுப்பும் உனக்கு தான், இனிமேல் நான் உன் விஷயத்தில் தலையே இட மாட்டேன்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அத்தனையும் விவசாயிக்கிட்ட கொடுத்துட்டாராம். விவசாயிக்கு ஒரே சந்தோஷமாக நிலத்தை உழுதுறாரு. மழை வர வைக்கணும். மழை வருது. மழை நிலம் ஈரமானோடனே அதை உழுதோடனே இப்போ நல்லா காற்றடிக்கணும் அப்படின்னு விதை தூவுறப்ப காற்றடிச்சோடனே விதை எல்லா இடத்துலையும் பரவி வருது. இப்போ பயிர் பச்சையத்தினால தானே அது உணவு தயாரிக்கும். அந்த தாவரம் வெயில் இருந்தால் தானே, சூரிய வெளிச்சத்துலேருந்து தானே பச்சையத்தில் உணவு தயாரிக்கும். அப்போ வெயில் அடித்து நல்லா பயிர் பிரமாதமாக, அப்படி ஒரு விளைச்சல், ஒரே சந்தோஷம். அப்பாடா நம்ம கையில் கடவுள் எல்லா பொறுப்பையும் கொடுத்தோன்னே நம்மளுக்கு விவசாயத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாரு. நம்ம வேண்டிங்கிற நேரத்தில் மழை பெய்ய வச்சு, வேணுங்கிற இடத்துல காற்றடிக்க வச்சு, வெயில் வர வச்சு, இப்போ பயிர் அமோகமாக வளர்ந்து அப்படியே கதிரெலாம் அப்படியே தலை சாய்ச்சிட்டு நிற்கிது. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குன்னு அறுவடை காலம் வந்தது. ஒரு கதிர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் நெல்மணிகளே இல்லை. பதர்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றுத்துக்கும் உதவாத பதர், அப்படி இருக்குது. இப்போ திரும்பியும் அடுத்ததை எடுத்து பார்க்குறாரு. அதுவும் அப்படி இருக்குது. மொத்த விளைச்சல்லையும் எந்த தானியமும் கிடைக்கவே இல்லை. நெல் எல்லாமே பதறாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் விவசாயிக்கு கோபம் வந்தது. நேர கடவுள்கிட்ட போனார். உனக்கு ஏன், நான் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னனால நீ உனக்கு என் மேலே இருந்த கோபத்தில் இப்படி பயிரெலாம் பதற போகிற அளவுக்கு செஞ்சு வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் சொன்னார்,
நான் ஒன்றும் செய்யலப்பா, எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். நீயாக தான் பார்த்து மழை வள வச்ச, காற்று வர வச்ச, வெயில் அடிக்க வச்ச, இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அதில் பதறாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? எல்லாமே உன்னோடனால தான் அப்படின்னு. இவருக்கு கோபம், இல்லை நீ என் மேலே இந்த கோபத்தில் தான் இப்படி செஞ்சேன்னு. உடனே கடவுள் சொன்னார், நான் காத்தடிக்க வச்சேன்னா அந்த பயிர் தன்னை காத்து கொள்றதுக்காக போராட்டத்தோட நிலத்தில் தன்னை ஊன்றி நிற்க அது போராடும். தான் சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நிலத்தில் ஊன்றி நிற்க போராடும். மழை இல்லையா, தன்னோட வளர்ச்சிக்கு தேவையான நீரை எடுக்க வேற நாலா பக்கமும் படர விட்டு எங்கே நீர் இருக்கோ உறிஞ்சி எடுத்து வளரும். இப்படி போராட்டங்களும் இருக்கிறப்ப தான் அது அந்த பயிர் தன்னை காத்து கொள்ள எல்லா முயற்சியும் எடுக்கும். நீ எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம உன் பயிரை சுகமாக வளர்த்துட்ட, அதனால் அது சுகமாக வளர்ந்து போராட்டமே இல்லாமல் அது வெறும் பதற கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த விவசாயிக்கு புரிஞ்சுது. அப்போ தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு பின்னாடி ஒரு அர்த்தம், ஒரு நியாயம், தர்மம் இருக்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடவுள் கஷ்டங்களை கொடுக்குறாரு, போராட்டங்களை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய திறமை வெளிப்படும். போராட்டங்கள் நடக்கும்போது தான் நம்மளுடைய திறமை வெளிப்படும், நம்மளுடைய மூளை செயல்படும். எப்படி இந்த போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய மூளை செயல்பட தொடங்கும். போராட்டங்கள் நம்மளை மிக பலசாலியாக ஆக்கும். அதனால் கடவுள் நமக்கு கஷ்டங்களையும் போராட்டங்களையும் கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி இதுதான், நம்மளை மிகப்பெரிய பலசாலியாகவும் மிக சிறந்த திறமைசாலியாகவும் வளர்க்குறதுக்கு தான் கடவுள் இந்த மாதிரி போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்குறார். சொல்லுவாங்கள, ஆல் ஃபார் குட், எது நடந்தாலும் நன்மைக்கே, அப்படி நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ கடவுளே உனக்கு கண் இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் கஷ்டங்கள் சும்மா தொடர்ந்து போராட்டங்கள் வரும்போது மனம் வெறுத்து தான் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க தான் செய்வோம். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை போர்க்காலமாக தான் இருக்கும். ஆனால் அந்த போரிலும் ஜெயித்து நம்ம எப்படி வெளியில் வரோம், நம்மளுடைய மூளையை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது. அதனால் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். நீங்கள் எப்பயும் போல் எனக்கு உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.